அதிகமாயிட்டு இருக்குது, தாங்க முடியல, மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது, குடிக்க தண்ணி இல்ல, பாட்டில் இல்ல, எல்லாம் சொல்றீங்கல்ல. போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுல, விஜய் உள்ளே வந்தால் இந்த இடத்துல பெரிய அளவுல பிரச்சனை ஆகும் தெரிஞ்சிருச்சுல. நாம என்ன வெளிப்படையா கேட்கிறோம், நாமக்கல் இருந்து கரூர் வருகிற சாலையிலே விஜயை நிறுத்தி கைது செய்வதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு? நாங்க கைது செய்து கூட்டம் நடக்கலைனா திமுக பயந்துருச்சு, அரசாங்க விஜயை பார்த்து பயந்துருச்சுன்னு விமர்சிப்பீங்க. அந்த விமர்சனத்திலிருந்து திமுகவை காப்பாற்றுவது காவல்துறையின் வேலை அல்ல. அவங்க மேல விமர்சனம் வந்தா வரட்டும், ஆளுங்கட்சி ஆக்கிற மேல விமர்சனம் வரக்கூடாதா? நீ ஆளுங்கட்சி மேல விமர்சனம் வரக்கூடாது என்பதற்காக அவரை அலோ பண்ணி இங்கே உயிர்களை போக வைத்திருக்கிறார் என்றால் நான் குற்றம் சாட்டுகிறேன். முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை. சும்மா மறுபடி செத்து பணமா விழுந்த பிறகு இன்னும் என்னென்ன நெரேட்டிவ், என்னென்ன நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல் நாள்ல தொடங்குனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வச்சுக்கார ஓடி போயிட்டான் சார். நான் அவங்களை இப்ப மோட்டிவேட் பண்ணல, அவன் ஓடக்கூடாது. அவன் நானா இருந்தா களத்துல இருந்திருப்பேன். எங்க பொதுச் செயலாளர் இருந்தாரு, தெருவுக்கு போயிருப்பார். ஆமாம் சத்தியம், நாங்கள் அந்த மக்களோடு தான் நின்றுப்போம். இப்படி ஒரு துயரம் நடந்தால் விட்டு விட்டு போகல. ஆனால் அவர் விட்டு விட்டு ஓடியதுதான் இந்த குற்றம் நடைபெற்றதுக்கான காரணமா? கேள்வி எது, உங்கள் பதில் எது? அப்படின்னா நீங்க இதை டைவர்ட் பண்ண விரும்புறீங்க. இப்ப எனக்கு முன்னாடி அண்ணன் தனியரசவர்கள் பேசுகிற போது ஐயா துக்ளக் ரமேஷ் ஐயா சொல்லியே பேசினாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினது உண்மை, 10 ரூபா பாலாஜின்னு பாடல. அண்ணன் தான் சொல்றார், அண்ணன் தான் சொல்றார். அந்த பாட்டை பாருங்க, பாடல. முன்னாடி பேசின அண்ணன் சொல்றார், தனியரசு எப்படி பேசினாரு, அந்த சந்தேகத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீங்களாங்கிறாரு. நாங்க யாரும் உருவாக்கல. செருப்பு வீசி நாங்க விஜயனுடைய கவனத்தை திருப்பணும்னு முதல் நாள் சொன்ன போது சிரித்த தமிழக மக்கள் அதை 7வது நாளில் நாம் பேசுகிற போது ஒருவேளை இருக்குமோன்னு சிந்திக்க வச்சுட்டீங்களே சார். எவ்வளவு பெரிய மோசடி சார் இது, எவ்வளவு பெரிய மோசடி சார். உங்க கையில் இருக்கிற அந்த உங்களுடைய வலிமையை பயன்படுத்தி நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா சார் தமிழ்நாட்டில்? எனக்கு அண்ணன் கேட்டாங்க, சிபிஐ விசாரணையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பயங்கரமா பதில் சொல்றாரு அண்ணன். சிபிஐனா விஜய் அங்க போயிருவாரு, அப்ப தமிழ்நாடு போலீஸ்னா செந்தில் பாலாஜி இங்க போயிருவாரு. யார வச்சுங்க விசாரிக்கிறது? சிபிஐங்கிறது ஒரு அரசினுடைய அமைப்பு. அதை உங்க விருப்பத்துக்கு நீங்க கொச்சைப்படுத்திட்டு இருக்க முடியாது. சிபிஐடி கிட்ட நம்ம வேங்கைவேல் பிரச்சனையை கொடுத்தோம். 2.5 வருஷம் கழிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. சிபிசிஐடி கழிச்சு விட்டுலாமா? 2.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த அமைப்பே மோசம்ன்றோமா? சிபிஐ நடத்தின வழக்குகள்ல சில வழக்குகள் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை குறிப்பிட்டு காட்டுங்க. நாங்க ஏன் சிபிஐ கேட்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துறேன். நாம இப்ப 2 அணியா ஏன் திமுக போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் டெபாசிட் இழந்தது என்ற வரலாற்று சாதனையை தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். செய்வீர்களா?